கேஸ் எப்படி ஆரம்பிச்சுன்னா 2017 திலீப் இவங்களுக்குள்ள நடந்த விஷயம் 300 பக்கத்தில் 60 பக்கங்களை காணோம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம மாதிரி 60 பக்கத்தை காணோம். இருக்கக்கூடிய சில நடிகர்களுடைய பேரை ஹைட் பண்ணியிருக்காங்க, மறைத்திருக்கிறார்கள். சகாதத்துக்கு அழைத்தாரு, இல்லை நீ வர முடியலன்னா கூட உன் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸை அமுச்சு விடு அப்படின்னு என்ன கேட்டாருங்க. மோகன்லால் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரஞ்சித் நாங்கள் ஒரு இயக்குனர் கேரளா அகாடமியில் போஸ்டிங் இருக்கிறார், அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. 91 என்னை வந்து பண்ணாரு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் கையில் மலையாள சினிமா இருக்கு, அவர்களை மீறி எதுவுமே செய்ய முடியாது. ஹேமா கம்பெனியில் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க யார் நடிக்கணும் யார் நடிக்கக்கூடாதுன்னு. என்னைய வந்து 94 பண்ணாரு, எனக்கு 98 பண்ணாரு, எனக்கு 2000 பண்ணாரு, நான் புதுசாக வாய்ப்பு தேடி போனேன் அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒரு பூதக்கிழமை. நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறப்பயே அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேனா அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்லேயே ஒரு காலமாக அதில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாம் சொல்கிறாங்க. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டை மட்டுமல்ல கேரளாவையும் சேர்த்து அதிர வச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஹேமா கமிட்டி இஷ்யூ. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ரேவதி சம்பத் அப்படின்ற ஒரு நடிகர் ரியாஸ் கான் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. என்னை வந்து ஃபோன் பண்ணி படுக்கை கலைத்தார், நீ வரலைன்னா கூட பரவாயில்ல, தோழிகளை அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னார். அதற்கு ரியாஸ் கான் முடிஞ்ச ஆதாரம் இருந்தால் நிரூபிங்க, நான் எந்த டேட்டில் பேசினேன் அப்படின்றத சொல்கிறாரு. எதுதான் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, முதல்ல இந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சுன்னா 2017 திலீப் இவங்களுக்குள்ள நடந்த விஷயம். திலீப் காரில் கடத்திட்டு போனார் அப்படிங்கிற ஆரம்பிக்கப்பட்டு அதில் கேரளா இண்டஸ்ட்ரியில் பெரிய சலசலப்பாகுது. அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கேரளா அரசாங்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா ப்ளஸ் அந்த WCCன்னு சொல்லக்கூடிய உமன் கமிஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, ஒரு நடிகை, 3 பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி வந்து ஃபுல்லாக அதை பற்றி ஆராய்ஞ்சு அவங்கள்ட்ட இருக்க இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 2019 300 பக்கங்கள் கொண்ட ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. அது வந்து 2019 வந்தது. 2024 தான் இப்போ போன மாதம் தான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்னென்னா 300 பக்கத்தில் 60 பக்கங்களை காணோம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம மாதிரி 60 பக்கத்தை காணோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சில நடிகர்களுடைய பேரை ஹைட் பண்ணியிருக்காங்க, மறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு. இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ கேரளா திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் போயிட்டுருக்கு. இந்த ரியாஸ் கான் விஷயத்தில் வந்து அந்த ஒரு இளம் நடிகை அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்னை வந்து தகாதத்துக்கு அழைத்தாரு, இல்லை நீ வர முடியலன்னா கூட உன் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸை அமுச்சு விடு அப்படின்னு என்ன கேட்டாருங்கிறாரு. ரியாஸ் கான் இதை கடுமையாக மறுத்துட்டாரு. நான் கோர்ட்டுக்கு போகிறேன், நானே கோர்ட்டுக்கு போக போகிறேன், டெஃபர்மேஷன் சூட் போட போகிறேன் அப்படின்றாரு. முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த கோர்ட்டில் வந்து உங்களோட ஆதாரத்தை சப்மிட் பண்ணுங்க அப்படின்றாரு. அது இந்த கேஸ் இப்போ வந்து மோகன்லால் வரைக்கும் போயிடுச்சு. மோகன்லால் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ ரஞ்சித் நாங்கள் ஒரு இயக்குனர் கேரளா அகாடமியில் போஸ்டிங் இருக்கிறார், அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. நடிகர் சங்கத்தில் சித்திக்னு ஒரு நடிகர், அவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இவங்க எல்லாம் சித்திக் பார்த்தீங்கன்னா 60-70 வயசு ஆக போகுது அவருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் மேலேயும் சில கம்ப்ளைண்ட், அவரும் நேற்று என்ன பத்திரிகையாளர் சந்திப்புலாம் வச்சு அவரும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு கேரளா ஹைகோர்ட்டில். இந்த மாதிரி என்ன பேரை கெடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க, ஆதாரம் தான் நிரூபிங்க, தண்டனை ஏற்றுக்கிற தயாராக இருக்குன்னு அவரும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு எடுத்திருக்காரு. இந்த சம்பவங்கள்லாம் வந்த பிறகு இந்த சந்தேகம் நிறையா இருக்குது. முதல் சந்தேகம், நீங்கள் ஏன் அந்த 60 பக்கத்தை வந்து மறைச்சிங்க, கிழிச்சிங்க? ஏன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடிகர்களுடைய பேரை நீங்கள் மறைச்சிங்க? ஏன் இந்த 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு? 2019 முடிவு கொண்டு வந்த விஷயத்தை இதுதான் வந்து இப்போ பூதகரமாக கிளப்பப்பட்டிருக்கு. இப்போ கிளப்புனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள், பாலியல் சீண்டல்கள் வந்து சினிமா மட்டும் கிடையாது, இன்றைக்கி எல்லா துறையிலும் இருக்குது. கல்கத்தாவில் நடந்த இந்த டாக்டர்களுடைய சம்பவத்தை வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி எல்லா துறைகள்லையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்முறைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. சினிமாவில் காலங்காலமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ கேரளா இண்டஸ்ட்ரியில் எடுத்திங்கன்னா செம்மின் ஷீலாவும் பிரேம் நசீரும் கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களோட எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, அவங்கள பற்றின கிசும் கிடையாது. 2 பேரும் தனித்தனி குடும்பமாக அழகாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. செம்மின் ஷீலாவுடைய பையன் கூட விஷ்ணு நம்ம தமிழ் 2-3 படங்கள் பண்ணார். இப்போ அவங்க 2 நல்ல குடும்ப நண்பர்களாக இருக்காங்க, தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேரளா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சினிமா அமைப்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க ரெட் கார்டு போட்டாங்கன்னா நடிக்க முடியாது. திலீப் இன்னைக்கு வரைக்கும் நடிக்க முடியல, ஏகப்பட்ட 5 வருஷமாக நடிக்க முடியல. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதை பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ இந்த பிரச்சனையை கையில் எடுத்துருக்குறாங்க.
இப்போ ஒரு சம்பவம் சொல்லணும்னா, இப்போ நம்ம படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு படத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதை கொண்டு போய் தியேட்டரை பூரா கியூபில் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. கியூபில் பணத்தை கட்டி தான் தியேட்டரில் நீங்கள் படத்தை போட முடியும். முந்தியெல்லாம் பெட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு ஊருக்கா பெட்டி அனுப்புவாங்க, ப்ரொஜெக்ஷன் போடுவாங்க, அது மாதிரிலாம் இப்போ டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. கியூபுங்கிற ஒரு டிஜிட்டல் ஃபார்மெட் வந்துருச்சு. அங்கே நீங்கள் படத்தை கொடுத்தீங்கன்னா அந்த தியேட்டருக்கு ஒரு பாஸ்வேர்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை போட்டு தான் அந்த படத்தை அவங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க. கேரளா அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி தனியார் அமைப்புகள் வராமல் கேரளா கவர்மெண்ட்டே ஒரு இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஒரு அமைப்புகள் வச்சுருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கேரளா அரசாங்கம் சினிமா துறைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை போல தான் ஏற்கனவே சினிமாவும் அரசியலும் அங்கும் மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ சமீப காலமாக. அதை தொடர்ந்து வரக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த பிரச்சனைகள். துளசிதாஸ்னு ஒரு டைரக்டர், கிட்டத்தட்ட 30 படம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு டைரக்டர். நம்ம எப்படி பாக்கியராஜ் மாதிரி அங்கே தமிழ் கூட வீட்டை பாரு நாட்டை பாருன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தைக்கு டைரக்ட் பண்ணார். அவர் மேலே 91 என்னை வந்து பண்ணார் அப்படின்னு ஒரு நடிகை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. புதுசாக இப்போ எல்லாரும் கிளம்பி இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பேசப்பட்டிருக்காங்க. கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியை கதி கலங்கி போயிருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் முழுவதுமாக கேரளா செய்திகள் தான் கேரளா சேனல்களில் போயிட்டுருக்கு. அப்போ இதுக்கு பின்னாடி சமீப காலமாக இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த டைமுக்கு பிறகு இந்த ஓடிடி இது லாக்டவுனுக்கு பிறகு வச்சுக்கலாம். லாக்டவுனுக்கு பிறகு கேரளா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மலையாள படங்கள் மலையாளம் தாண்டி தமிழ் தெலுங்குன்னு பல லாங்குவேஜில் இன்றைக்கி பிஸ்னஸ் போயிடுச்சு, ஓடிடி பிஸ்னஸ் போயிடுச்சு. மலையாள படங்கள் தமிழ்நாட்டிலே 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அங்கே பணம் ஃப்ளோட்டிங் அதிகமாகிடுச்சு. சின்ன இண்டஸ்ட்ரி தமிழ் இந்தியாவிலே இருக்கக்கூடிய சின்ன இண்டஸ்ட்ரி கேரளா சினிமா இண்டஸ்ட்ரி. அதில் சின்ன அளவு சின்ன பட்ஜெட்லாம் படம் பண்ணுவாங்க, 20 நாள் 30 நாளில் முடிச்சிடுவாங்க. சின்ன அளவில் தான் பிஸ்னஸ் ஆகும். அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி வந்து கோடிகளில் வந்து 50 கோடி 100 கோடின்னு மலையாள படங்களில் புழங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மலையாள படங்களில் புழங்க ஆரம்பிச்சுன்னா மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ளே சாதாரணமாக ஒரு ஆள் போய் நீங்கள் படம் எடுத்துட முடியாது. அங்கே சில கட்டமைப்புகள் இருக்குது, அமைப்புகள் வச்சுருக்காங்க. சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளே போக முடியல. ஓகே, அந்த சேம்பராக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சம்பள விஷயமா இருக்கட்டும், பாதுகாப்பு விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் உடைத்து கொண்டு உள்ளே போக முடியல. ஏறக்குறைய அவர்கள் கிளப்பி விட்டது தான் இந்த பிரச்சனை. ஆக்சுவலாக அவங்க கிளப்பி விட்டதில்லை, அரசாங்கத்தின் மேல் சில தவறுகள் இருக்குது, அதை அவர்கள் பயன்படுத்திட்டாங்க. ஓகே. இப்போ இந்த கார்ப்பரேட்னால தான் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் வெளியே வருதுன்றப்ப அது நல்ல விஷயமா தானே சார் இருக்குது? இது குற்றச்சாட்டு தானே, இது வந்து அவங்க வந்து பொய்யா சொல்லலை. இதற்கு பின்னாடியில் கார்ப்பரேட் இருந்தால் இது நல்லா தானே சார் படுது? இல்லை, அரசாங்கம் சிலரை காப்பாற்ற பார்க்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் கையில் மலையாள சினிமா இருக்குது, அவர்களை மீறி எதுவுமே செய்ய முடியாது. ஹேமா கம்பெனியில் கொடுத்துருக்குறாங்க, அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க யார் நடிக்கணும் யார் நடிக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி பெண்களுக்கு சில பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இது சரியான விஷயந்தான். ஆனால் இது 2019 கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையை 2024 எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ அரசாங்கத்தின் மேலே சில சந்தேகம் இருக்குது, சில கேள்விகள் இருக்குது. நீங்கள் ஏன் வந்து சில பேரை மறைச்சிங்க, பேரை ஏன் மறைக்கிறீங்க? அந்த 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 60 பக்கங்கள் என்னாச்சு? இப்போ என்னாச்சுன்னா, கேரளா ஹைகோர்ட் வந்து தன்னிச்சையாக அந்த வழக்கை கையில் எடுத்துருச்சு. நீங்கள் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அந்த ஃபுல் டாக்குமெண்ட்டையும் அந்த கேமா கம்பெனி கொடுத்த அந்த 300 பக்கத்தையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கட்டாங்க. ட்ரிவாண்ட்ரம் ஹைகோர்ட் வந்து சொல்லிடுச்சு, கேரளா ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. இப்போ அது வழக்குகள் வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. இப்போ ஒரு கமிட்டி போட்டு அதை வந்து இது பண்ண விஷயம் இந்த வந்து கைமீறி போய் இப்போ நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. நீதிமன்றம் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்க போகிறோம். என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ ஒருத்தர் ஆரம்பித்தவனே தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நடந்துச்சு, எனக்கு 91 நடந்துச்சு, எனக்கு 2000 நடந்துச்சு, எனக்கு 96 நடந்துச்சுன்னு ஒவ்வொருத்தவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தைரியமாக எங்கள் மேலே தவறே இல்லை, நீங்கள் வந்து லீகலாக போங்க, கோர்ட்டுக்கு போங்க, ஆதாரத்தை காட்டுங்கன்ற. ரியாஸ் கான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்றாப்புல. நான் பொண்ணை பார்த்ததே இல்லை, அப்படி நான் பேசியிருந்தா ஃபோனில் தானே பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோனுடைய டாக்குமெண்ட் இது எடுத்து போடுங்க, கால் ஹிஸ்ட்ரி எடுத்து போடுங்க, எப்போ பேசுகிறேன்னு சொல்லுங்கள். இல்லை இந்த சம்பவம் வந்த பிறகு நான் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட பேசினேன், என்ன நடந்துச்சு, இந்த ஃபோனை கட் பண்ணிடுச்சு, அந்த பொண்ணு ஃபோன் அட்டன் பண்ணல அப்படிங்கிறார். ஏன் உன்னை பார்த்தது கூட கிடையாது, என் மேலே நீ ஏன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன்னு நான் ஃபோன் பண்ணேன், அந்த ஃபோனை கூட எடுக்கலை, கட் பண்ணது ஃபோனை அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2017 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது தொடர்ந்து சில விசாரணை நடந்திருக்கு. அதை வந்து சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க கையில் எடுத்து இதை வந்து பூதாகரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே சார், இதில் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மோகன்லால் மம்முட்டி பேர்லாம் அடிப்பட ஆரம்பிச்சது, அது என்ன காரணத்தினால அந்த மாதிரி? மம்முட்டி இல்லை, மோகன்லால் வரைக்கும் போகுது, மோகன்லால் பேர் வரைக்கும் போகுது. ஒருத்தவங்களாம் டெய்லி ஒரு ஆள் கிளப்புறாங்க இந்த பிரச்சனையை. டெய்லி ஒருத்தர் வந்து கையில் எடுத்து என்னைய வந்து 94 இது பண்ணார், எனக்கு 98 பண்ணார், எனக்கு 2000 பண்ணார், நான் புதுசாக வாய்ப்பு தேடி போனேன் அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒரு பூதம் கிளம்புது. அதில் வந்து ராக்கெட்டு பாய்ந்துருச்சு கேரளா சினிமாவில்னு சொல்லி அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேரளா இண்டஸ்ட்ரியில், கேரளா
மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் ஒரு பெரிய ராக்கெட் பூந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கலவரம் ஓடிட்டு இருக்கு இப்போ. அப்போ இப்படி போகிறப்ப அதை பயன்படுத்தி கொண்டு வேறு ஆட்கள் உள்ளே போகிறதுக்கு இன்றைக்கி இருக்குது. கேரளா பிளாட்ஃபார்முங்கிறது வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் போயிடுச்சு. இன்றைக்கி மலையாளிகள் வந்து உலகம் முழுக்க இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆனப்போ அது அந்த படம் டாலரில் படம் பார்ப்போம். துபாயில் நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் திரகமில் படம் பார்ப்போம். அப்படிங்கும்போது உங்களுக்கு கலெக்ஷன் எங்கேயோ போய் நிற்கும். ஓடிடி பிளாட்ஃபார்மு இன்றைக்கி மலையாள படங்களை மலையாளிகள் தவிர்த்து மற்றவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நல்ல படங்கள் வருது, கதை அம்சம் உள்ள படங்கள் வருது. அப்படின்னு தமிழ்லேயே 50 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் போயிட்டு இருக்கு சில படங்கள்லாம். அப்படிங்கும் போது இந்த இண்டஸ்ட்ரியை கைப்பற்றணும்னு ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் போகுது. அப்போ அங்கே உள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை உடைக்கணும் அப்படின்னு சேர்ந்து ஒரு வேலையை பண்ணுறாங்க. ஆனால் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கா இல்லையான்னா நடந்திருக்கு. அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்திட்டாங்க, அவ்வளோதான். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ சித்திக் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இயக்குனர் ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒவ்வொரு பொறுப்பில் இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது தன்னை நிரூபிக்க தானே ட்ரை பண்ணணும். அந்த பதவியிலேருந்து விலகிறதுனால அவங்க அதை ஒத்துக்கிற மாதிரி தானே சார் இருக்குது. அதுதான் நீங்கள் கேரளாவில் வந்து நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா இமீடியட்டாக அவங்க பதவி விட்டு விளையிடணும். அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும். இப்போ ஒரு பைப்பு ஊழல் நடந்துச்சு, ஒரு அமைச்சர் மேலே பைப்பு ஊழல் பண்ணுறாருன்னு ஒரு செய்தி தான் வந்துச்சு. இமீடியட்டாக அவர் ரிசைன் பண்ணிட்டு வழக்கு போட்டாங்க. வழக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா உடனே பதவி விளையாடணும். அந்த பதவி விலகின பிறகு அடுத்து விசாரணை நடத்தி அது நிரபராதின்னு அவர் நிரூபித்த பிறகு தான் அந்த பதவிக்கு வர முடியும். அதனால் நான் அந்த கமிட்டியில் நான் இருந்துக்கிட்டே என்னை விசாரிக்கிறதுக்கு என்னுடைய கொலிக்கு ஒருத்தர் வந்தாருன்னா எப்படி ஒரு சரியாக இருக்கும் அந்த விசாரணை. அந்த விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்து என்னுடைய பதவியை நான் ரிசைன் பண்ணிடுறேன். வழக்கு கோர்ட்டுக்கு போட்டு நான் என்னுடைய தரப்பில் நான் கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. இதுதான் அந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சம்பவம். ஓகே சார். இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை மீ டூ அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அப்போ சில நடிகைகள், சில ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. தியாகராஜன் அவர்கள் மேலே, வைரமுத்து அவர்கள் மேலே சின்மை கொடுத்தாங்க. அதற்கப்புறம் அதை பெருசாக பேசுபொருள் ஆகலை. அது என்ன காரணம்? இப்போ அங்கே ஆகிற மாதிரி ஏன் இதை வந்து ஒரு கமிட்டி வச்சு தமிழ்நாடு அரசு பண்ணலன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, அந்த காலகட்டம் வந்து இப்போ அதிமுக ஆட்சி காலம் இருந்தது. ஒருவேளை வலுவான அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லையோ அப்படின்னு தோணுது. வலுவான ஒரு ஆதாரம் இல்லையோ அப்படின்னு. ரெண்டாவது, இன்றைக்கி இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது வேறு. சிலர் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறப்பயே அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேனா அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்லேயே ஒரு காலமாக அதில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்லாம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில், கேரளாவில். அப்போ அப்படிங்கும் போது இது வந்து அதை வந்து மியூச்சுவலாக போனப்போ அது எப்படி அபியூஸ் ஆகும்? நீங்கள் வலுக்கட்டாயமாக போனால் தான் அது அபியூஸ் ஆகும். நீங்கள் வந்து மியூச்சுவலாக போயிட்டீங்கன்னா அதில் எப்படி வரப்போகுது? அப்போ இது ரெண்டு பக்கமும் தவறுகள் இருக்குது. நீங்கள் ஒரே சார்பாக நீங்கள் பேசக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து அந்த நேரத்துலேயே அவன் வந்து உங்களுக்கு தப்பாக நடக்கிறான்னா அன்றைக்கே நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்க பக்கத்தில் வர மாட்டான் இல்லையா? நீங்கள் இப்போ அது கொஞ்சம் நீங்கள் இணங்க மாதிரி போகிறப்ப, சில விஷயத்துக்கு நீங்கள் சைன் பண்ணுறப்ப அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இப்போ தவறுகள் என்னங்கிறப்ப ரெண்டு பக்கமுமே இருக்குது. இவர்கள் ஒரு பணம், பேரு, புகழுக்காக சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அதை அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. ரெண்டு பக்கமுமே தவறு இருக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் செய்ய மாட்டேன், எனக்கு வெளியில் போட அப்படின்னு நான் என்ன துரத்தினீங்கன்னு வச்சுங்க, இவன் பண்ண மாட்டான். இது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரபலியம்னால ஒரு நட்சத்திர வெளிச்சம் அவர்கள் மேலே விழுகிறதுனால அந்த செய்திகள் இன்றைக்கி பரவலாக போகுது. இன்றைக்கி கார்பரேட் நிறுவனமாக இருக்கட்டும், கார்மெண்ட்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்கட்டும், ஐடி நிறுவனமாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில், எல்லா இடங்கள்லையுமே பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் டெய்லி நம்ம செய்தித்தாள்களில் பார்க்குறோம். இந்த மாதிரி டாக்டர் அப்யூஸ் பண்ணிட்டாரு, இந்த மேனேஜர் அப்யூஸ் பண்ணிட்டாரு, அங்கே எங்கள் டீம் லீடர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. அவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க, வழக்குகள் போடுறாங்க. அது ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட அது ஒரு விஷயம் ஓப்பனாகவே இருக்குது. சில பேர், எல்லாரும் அப்படி கிடையாது. எல்லா நடிகர்களும் கிடையாது, எல்லா தயாரிப்பாளர் இயக்குனரும் கிடையாது. ஒரு சிலர் இந்த மாதிரி சபலிஸ்ட் எல்லா துறையிலையும் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான சபலிஸ்ட் வந்து இதில் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இவர்கள் பேர் புகழ் பணத்துக்காக அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க, அவர்கள் சில இச்சைகளுக்காக இவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. இது மியூச்சுவலாக போகிறப்ப வெளியில் தெரியாமல் போயிடுது. அது ஓவர் டோஸ் ஆகி அவங்கள வந்து ஒரு மாதிரி தாக்குதலுக்கு ஒரு ரேஞ்சுக்கு போகிறப்ப தான் அது பிரச்சனையாகுது. அப்படி பிரச்சனைகள் வர்றப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. ஓகே சார். இப்போ இந்த நடிகைகள் புகார் கொடுக்கும்போதும் சரி, இந்த மீட்டூவில் வரும்போதும் சரி, ஏன் இந்த மாதிரி நடக்கும்போது ஏன் நீங்கள் வெளில சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவங்க சொல்கிறது 2019லன்றாங்க. அப்போ நல்லா சோசியல் மீடியா வளர்ந்த காலம் தான். அப்போயே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், அப்போயே அவங்க சோசியல் மீடியாவில் போட்டுக்கலாம். ஆனால் ஹேமா கமிட்டி மாதிரியோ இல்லை #மீட்டூ மாதிரி ஏதோ ஒரு ட்ரெண்ட் ஆகும்போது இவங்க வெளியே வர்றதுக்கான காரணம் என்னன்றது சமூக வலைதளத்தில் ஒரு கேள்வியாக இருக்குது. எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் மீட்டூ எடுத்துட்டிங்கன்னா சுஜித்ரா நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அன்றைக்கி பார்ட்டிக்கு போனோம், அன்றைக்கி தனுஷ் இருந்தார், அங்கே நடந்தது. அதெல்லாம் எப்போ நடந்துச்சு? எந்த வருஷம் நடந்துச்சு? எதுவுமே இருக்காது. ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப சினிமாவில் இந்த பார்ட்டி கலாச்சாரம்ங்கிறது சர்வசாதாரணம். இன்றைக்கி வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆயிடுச்சு. ஜெண்டர் பார்ஷியாலிட்டி கிடையாது, ஈக்குவாலிட்டி ஆயிடுச்சு. இப்போ
ஆண் பெண் பேதம்லாம் எந்த இதுலேயும் கிடையாது, சினிமாவிலையும் கிடையாது, வெளியிலையும் கிடையாது. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஆணும் பெண்ணும் ஒன்றா உட்காந்து டீ சாப்பிட்டு தம் அடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சாதாரண ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், சின்ன சின்ன கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவர்களோட ஆண் பெண் பேதம் இல்லாமல் நீங்கள் பழகிட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லா துறையிலையும் வந்துடுறாங்க. அப்படிங்கும்போது அதை மீறி போகிறப்ப அதை வந்து ஒரு ஆயுதமாக டூலாக பயன்படுத்துகிறாங்களோ, ஒருத்தனை காலி பண்ணுறதுக்கு அவனுடைய ஒரு கேரக்டர் அசாசினேஷன், அவனுடைய வந்து கேரக்டரை வந்து காலி பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க சிலர் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதுதான் ஹனி ட்ராப்னு கூட பேர் வச்சுருக்காங்க. ஒருத்தனை காலி பண்ணுறாங்க தான் இந்த மாதிரியான இது பண்ணுறப்ப நடந்துருது. இது வந்து நீங்கள் சொல்கிற இதே மாதிரி எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. ஒரு விஷயம் நடக்கிறப்ப நீங்கள் ஏன் வந்து அதை நீங்கள் பேசலை, சூட்டோட சூடு அந்த கோவமாக நீங்கள் அதை வெளிப்படுத்திட்டீங்கன்னா இன்றைக்கி அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது அதை நீங்கள் இப்போ சுசித்ரா சொன்ன விஷயங்களில் எந்த ஆதாரமும் இல்லை பெருசாக. இங்கே ஒரு 2-3 ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்களோ ஒழிய மற்றபடி பெருசாக ஆதாரம் இல்லை. அதை நீங்கள் அன்றைக்கே வலுவாக நடந்துருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கோம், இல்லாட்டி போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கோம். அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து எல்லாருடைய கேள்வியுமே தான் இருக்குது. ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார்.